Hi students, good morning to all. Today we are going to learn about EVS, Environmental Science, Term 3, Second Standard. Lesson 1, Materials Around Us. First lesson, Materials Around Us. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, the world is occupied materials only. Natural sources of plants, animals, rocks and soil. These are natural sources. Okay, gives many more material useful for all. We all are useful to natural sources. Human being depend on natural sources only. Okay, natural sources used to many of man-made materials using man-made things. Okay, this is first lesson for materials around us. நம்ம இதை டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, lesson 1, materials around us. In this lesson you will learn about first thing natural sources, man-made materials and things. Next, second thing matter, definition and properties. Okay, what is this? This is basket. Basket, tell someone. You listen. I am a basket. I am made of wood. Wood is cut from trees. நான் ஒரு basket, பழக்கூடை. ஓகே, I am made from wood. நான் மரக்கட்டையால் உருவாக்கப்பட்டவன். Wood is cut from trees. wood எங்கிருந்து கிடைக்குதுன்னா மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மரக்கட்டையிலிருந்து உருவாக்கப்பட்ட basket நான் அப்படின்னு அதை அறிமுகப்படுத்தியது. நெக்ஸ்ட், அந்த basket எதுக்கு யூஸ் ஆகுது? எஸ், we are oranges. இது என்னது? ஆரஞ்சு பழம். we grow on orange trees. இது எங்கிருந்து நமக்கு கிடைச்சது? ஆரஞ்சு மரத்திலிருந்து. ஓகே, we grow on orange trees. We use many kinds of materials in our life. நம்ம நிறைய நம்மளோட லைஃப்பில் வெரைட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? நேச்சர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தம். எல்லாத்துக்குமே இயற்கை தான் நமக்கு மெயின் சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரீ. ஃப்ரம் தீஸ் natural sources man makes many materials. For example, wooden planks. இந்த நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ட்ரீஸ்லேருந்து மேன் மேக்ஸ் மெனி மெட்டீரியல். மனிதன் அதிலிருந்து நிறையா மெட்டீரியலை உருவாக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், வுடன் பிளாங்க்ஸ். இப்போ அதிலிருந்து மரத்துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். விச் ஆர் யூஸ்டு டு மேக் மெனி அதர் திங்ஸ். அந்த வுட்டிலிருந்து நம்ம வுடன் பேஸ்கெட், சேர், டோர், விண்டோ, இந்த மாதிரி நிறைய திங்ஸை மேக் பண்ணுறோம். டு யூ அண்டர்ஸ்டுட்? ஃபஸ்ட்டு நமக்கு நேச்சுரல் சோர்சஸ் எது? ட்ரீஸு. ஃப்ரம் தீஸ் நேச்சுரல் சோர்சஸ் மேன் மேக்ஸ் மெனி மெட்டீரியல்ஸ். வுடன் பிளாங்க்ஸ், ஓகே, மரக்கட்டை, மரத்துண்டு, மரப்பலகை, இது எல்லாமே நம்ம அதை மரத்துலேருந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம். விச் ஆர் யூஸ்டு டு மேக் மெனி அதர் திங்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸை மேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வுடன் பேஸ்கெட். இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த பேஸ்கெட்டும் வுடன் பேஸ்கெட்டு மேன்மேடு திங்ஸ் தான். அது எங்கேருந்து நமக்கு கிடைச்சிது? ட்ரீஸ்லேருந்து. ட்ரீஸ் தான் நேச்சுரல் சோர்சஸ். ஓகே, அதிலிருந்து நம்ம எடுத்த மரத்துண்டுலேருந்து அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம வுடன் பேஸ்கெட்டு செஞ்சுருக்கோம். அதில் தான் நம்ம பவுலாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் பேஸ்கெட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, சோர்சஸ் ஆஃப் நேச்சுரல்
materials. The sources of natural materials are plants, animals, rocks and soil. தாவரங்கள் மட்டும் இல்லை, விலங்குகள், கற்கள், மண், இது எல்லாமே நமக்கு இயற்கை வளங்கள். சரியா? அது எல்லாமே நேச்சுரல் சோர்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். வாட்டர் ஆல்சோ நேச்சுரல் சோர்சஸ். ஓகே, அந்த திங்ஸை வச்சு நமக்கு எங்கெங்கேருந்து நம்ம என்னென்ன திங்ஸ் எடுக்கிறோங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் திஸ்? பிளான்ஸ், தாவரங்கள். ஓகே, அனிமல்ஸ், விலங்குகள். ராக்ஸ் அண்டு சாயில், கற்கள் அண்டு மண். ஓகே, பாறை, அதை ராக்ஸ்ன்னு சொல்கிறோம், கல். சாயில், மண். ஓகே, வெரைட்டி ஆஃப் சாயில் இருக்குது, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய திங்ஸு. நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் பிளான்ட்ஸு. ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? ட்ரீஸ்லேருந்து லாக்ஸ், மரக்கட்டை. காட்டன் பிளான்ட்லேருந்து நம்ம காட்டன் எடுக்கிறோம், பஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கோகனட் ஃப்ரான், தென்னங்கீற்று. தென்னை மரத்து இலையிலேருந்து நம்ம அந்த தென்னை மட்டையை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரம் அனிமல்ஸ். ஃப்ரம் பிளான்ட்ஸ் நம்ம இது மட்டும்தான் எடுக்கிறோமா அப்படின்னா இல்லை, நிறையா நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸு நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஓகே, காட்டன்லேருந்து காட்டன் நூல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோகனட் ஃப்ராண்டில் மட்டும் இல்லாமல் கோகனட் கயிறு தயாரிக்கவும் அதோட கோகனட்டோட அந்த தேங்காய் நார் எடுத்து நம்ம கயிறு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இப்போ அந்த ட்ரீஸ்லேருந்து நமக்கு ஃப்ரூட்ஸும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டீரியல்ஸ் நிறையா திங்ஸும் நமக்கு கிடைக்கிது. இப்போ ஃப்ரம் அனிமல்ஸ், விலங்குகளிடமிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிது? அனிமல்ஸ் gives us leather, தோல். ஓகே, லெதர் மீன்ஸ் தோல். அதுலேருந்து நம்ம மேன்மேடு திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்லிப்பர், பெல்ட்டு, பேக்கு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம உருவாக்குறோம். நெக்ஸ்ட்டு வூல், ஷீப்ளோட ஹேர்லேருந்து அந்த வூல் எடுத்து நம்ம ஸ்வெட்டர் இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கிறோம். இது மேன்மேடு திங்ஸு. நேச்சுரல் சோர்ஸ் மீன்ஸ் அந்த வூல். ஓகே, ஷீப்பு நேச்சுரல் சோர்ஸு, அதுலேருந்து எடுக்கக்கூடிய மெட்டீரியல் வூலு. அதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய திங்ஸு ஸ்வெட்டர், ஷால், க்ளவுஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ராக்ஸ் அண்டு சாயில். ராக்ஸ் அண்டு சாயில். We get metal ores from rocks and soil. மெட்டல் ஓர்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ராக்ஸ் அண்டு சாயில். ஓகே, மண்ணில் இருந்து தான் நமக்கு கனிம வளங்களும் கிடைக்குது. திங்க், ஃபார் டுடேஸ் நீடு யூ ஆர் கட்டிங் மீ, பட் ஃபார் டுமாரோஸ் நீடு பிளான்ட் மோர் ட்ரீஸ் லைக் மீ. இப்போ உங்களோட தேவைக்காக மரங்களை வெட்டுற நீங்கள் நாளைக்கு இதுவே நிறையா மரக்கன்றுகளையும் எங்களை மாதிரி மரக்கன்றுகளையும் நீங்கள் தான் நட போகிறீங்க, நடுறதுக்கு லைக் பண்ண போகிறீங்க அப்படின்னு இது நம்ம திங்க் பண்ணி நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இன்றைக்கி வெட்டுற மரம் நாளைக்கு நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்? நட்டு வைக்க போகிறோம். ஃபார் டுடேஸ் நீடு யூ ஆர் கட்டிங் மீ. இன்னைக்கு தேவைக்காக என்னை நீங்கள் கட் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஃபார் டுமாரோஸ் நாளை நீடு பிளான்ட் மோர் ட்ரீஸ் லைக் மீ. பிளான்ட் தேவைக்காக நிறையா செடிகளை நட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் ஏ ஃபார் த அனிமல். அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய திங்ஸை ஏன்னு ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பி ஃபார் த பிளான்ட். பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய திங்ஸை பின்னு ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அண்டு எம் ஃபார் த மெட்டல் சோர்சஸ் ஆஃப் த கிவன் மெட்டீரியல்ஸ். நம்ம கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தகுந்த மாதிரி நம்ம லெட்டரை ஃப்ரம் பிளான்ட்ஸ் அப்படி மீன்ஸ் பி,
From animals means A. From rocks and soil means M. Okay. First picture, wooden logs. From plants. So write P. Next cotton. Cotton also plants. So write P. Next wool. We get from animals. So A. Next leather. Leather also yes animals. Next this is rocks and soil. Okay. So metal sources. So M. This one coconut. Yes leaf. So P plants. Do you understood? Yes. Wooden log plants. Cotton also plants. Coconut also plants. Wool animals. Leather animals. Metal sources. So M. Okay. Next wood. Marakattai. Let us discuss. Why do we make windows and cupboards from wood? ஏன் வந்து நம்ம விண்டோஸும் கபோர்ட்ஸும் மரக்கட்டையில் செய்கிறோம்? wood is a strong material. wood is a strong material. So furniture can be made from it. wood is a strong material. So furniture can be made from it. ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நம்ம ஃபர்னிச்சர்லாம் நம்ம இதில் உருவாக்குறோம். இட் இஸ் லாங் லாஸ்டிங். ரொம்ப நாளைக்கு வரும். இட் கேன் பி கட் இன்டு ஸ்பீசஸ் அண்ட் கேன் பி கிவன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணலாம். அதை வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். வுடன் ஸ்பீசஸ் கேன் பி ஜாயின்டு டுகெதர் டு மேக் மெனி யூஸ்ஃபுல் திங்ஸ். வுடன் ஸ்பீசஸை அதை வந்து ஜாயின் பண்ணி அதை யூஸ்ஃபுல்லான திங்ஸை நம்மளால் ஈஸியாக எளிதில் நம்ம மேக் பண்ண முடியும். மேக் மெனி யூஸ்ஃபுல் திங்ஸ். நேச்சுரல் சோர்சஸ். அதிலிருந்து மேன்மேடு மெட்டீரியல்ஸ். ஆஃப்டர் மேன்மேடு திங்ஸு. இப்போ மரமாக இருக்கிறத மரக்கட்டையாக நம்ம மாற்றுறது மேன்மேடு மெட்டீரியல். அந்த மரக்கட்டையை விண்டோ, வுடன் சேர், கபோர்டு, பேஸ்கெட் இதெல்லாம் நம்ம மாற்றுறது தான் மேன்மேடு திங்ஸு. ஓகே. நேச்சுரல் சோர்சஸாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ராக்ஸ் அண்ட் சாயிலை நம்ம அதிலிருந்து நமக்கு தேவையான வுடன் லாக்ஸு, வூல், லெதர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி நம்ம வூல்லிருந்து ஸ்வெட்டர், ஸ்வால் இந்த மாதிரி மேக் பண்ணுறது. காட்டன்லேருந்து காட்டன் ஃபைபர். நெக்ஸ்ட்டு வுடன் லாக்லேருந்து நம்ம ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறது. இது எல்லாமே மேன்மேடு திங்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட் நேச்சுரல் சோர்சஸ் ட்ரீஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேன்மேடு மெட்டீரியல்ஸ். யூஸிங் சம் டூல்ஸ் tree trunks are cut into wooden logs and planks. wooden logs and planks. ஓகே. யூஸிங் இப்போ ட்ரீஸை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவை இல்லையா? ரம்பம். அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை 1 or 2, 3 பீசஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு. ட்ரீ ட்ரங்க்ஸு அதை பெரிய பெரிய மரத்துண்டுகளாக கட் பண்ணுறோம். இன்ட்டு வுடன் லாக்ஸ் அண்டு பிளான்ஸ். அதை சிறு நம்ம சின்னதாக நமக்கு தேவைக்கேற்ப நம்ம திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோம். இது மேன்மேடு மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு மேன்மேடு திங்ஸு. அதை யூஸ் பண்ணி டாய்ஸ், ஷெல்ஃப், டோர், கார்ட், சேர், ஸ்விங் இதெல்லாம் நம்ம மேக் பண்ணுறோம் இல்லைங்களா? திஸ் இஸ் மேன்மேடு திங்ஸு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேன்மேடு மெட்டீரியல்ஸ் அண்டு மேன்மேடு திங்ஸு. இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? நேச்சுரல் சோர்சஸான பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. டு யூ நோ பேப்பர் இஸ் மேடு ஃப்ரம்
wood pulp. Okay, very important. Bamboo plants இருந்து நம்ம paper prepare பண்ணுறோம். Bamboo plants also natural sources of plants. நம்ம அந்த பிளான்ட்ஸில் இருந்து தான் பேப்பர், அதோட பசை, கூழ் போன்ற அந்த பசை யூஸ் பண்ணி தான் நம்ம wood pulp, மரக்கட்டையோட பசையை வச்சு தான் நம்ம பேப்பரை மேக் பண்ணுறோம். பேப்பர் இஸ் மேடு ஃப்ரம் wood pulp. ஓகே, நம்ம பேப்பரை எங்கேருந்து செய்கிறோம்? பிளான்ட்ஸ் இருந்து தான் நமக்கு கிடைக்கிது. ஓகே, wood pulp is a man-made material. Paper is a man-made things. But tree is natural source. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் rubber tree. ஓகே, do you know from what material your eraser is made? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இரேசர் எந்த மெட்டீரியல்லேருந்து நமக்கு கிடைச்ச திங்ஸ் தெரியுங்களா? பாருங்க, rubber is made from the shape, a milky substance of the rubber tree. ரப்பர் ட்ரீலேருந்து கிடைக்கக்கூடிய மில்கி சப்ஸ்டன்ஸ், அந்த ரப்பர் ட்ரீயில் இருக்கக்கூடிய பால் தான், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரப்பர் இஸ் எலாஸ்டிக். ஸோ ரப்பர் பேண்ட்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் இட். ரப்பர் வந்து ஒரு எலாஸ்டிக் போன்றது, சரிங்களா? அதுலேருந்து ரப்பர் பேண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ரப்பர் பேண்ட்ஸு மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். அதில் வாட்டர் உள்ள அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் க்ளவுஸ் ஆர் மேடு ஃப்ரம் இட். அந்த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்னால அதுலேருந்து ஹேண்ட் க்ளவுஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது நம்ம வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இல்லாமல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எலாஸ்டிக் comes back to its original shape after being stretched. நம்ம அந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா, இழுத்துட்டு திரும்ப ரிட்டன் விடும் பொழுது அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும். ரப்பர் பேண்டை இழுத்து பாருங்கள், நீளமாகும். திரும்ப அதை ரிலீஸ் பண்ணும் பொழுது நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் டஸ் நாட் அலோவ் வாட்டர் டு என்டர் இன்சைடு. வாட்டரை உள்ள போகிறதுக்குள்ள அலோவ் பண்ணாது. வாட்டர் ப்ரூஃப், திஸ் இஸ் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். இது நம்ம ரப்பர்லேருந்து, நமக்கு ரப்பர் ட்ரீயில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்லேருந்து மேடு ஃப்ரம் ஷேப் மில்கி சப்ஸ்டன்ஸ்லேருந்து ரப்பர் ட்ரீலேருந்து கிடைக்கிது. ரப்பர் ட்ரீ இஸ் எ நேச்சுரல் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த மில்கி சப்ஸ்டன்சஸ் மேன்-மேடு மெட்டீரியல். ரப்பர் எலாஸ்டிக் இஸ் எ man-made things. Okay, next, the following things are also made of rubber. The following things are also made of rubber. First one, slipper. Second one, eraser. Third one, mat. Fourth one, tire. Fifth one, ball. These things also prepared from, yes, rubber. Okay, man-made materials using man-made things. இதெல்லாம் ரப்பர்லேருந்து உருவாக்கப்பட்ட திங்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், நேச்சுரல் சோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெல் மீ. எஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ராக்ஸ் அண்டு சாயில் ஆல்சோ. Okay, for example, man-made materials, tell me. Yes, wooden log. Next, yes, leather. Next, cotton. Okay, man-made things, for example, yes, furniture, door, window, basket, etc. Okay, next, observe the picture and fill in the blanks. இங்கே இருக்கக்கூடிய 6 பிக்சர்ஸை நம்ம அதில் எது man-made things from wood, next man-made things from rubber, woodலேருந்து ப்ரிப்பேர் பண்ண திங்ஸ் எது, ரப்பர்லேருந்து மேக் பண்ணக்கூடிய திங்ஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை 3 காலம்ஸ்லேயும் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். அதை நான் நெக்ஸ்ட் டைமு உங்களுக்கு டீப்பாக டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, see you, bye bye.